செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று முடிவெடுக்கிற இடத்துல நாம் இந்த மகிழ்ச்சி வந்திருக்கிறது. இல்லைன்னா அம்பத்தூர்ல சனிக்கிழமை சாயந்தரம் வீக்கெண்டில் இண்டஸ்ட்ரீஸ் ஏரியாவில் கோட்டரும் கோழி பிரியாணி கொடுக்காம துட்டு கொடுக்காம இவ்வளவு பெரிய கூட்டத்தை எவனாவது கூட்ட முடியுமா? ஒருத்த வர மாட்டான். ஏன்? பேசுறது சீமான் கருத்தா பேசுவாரு, வரலாற்றை பேசுவாரு, இனத்தை பேசுவாரு, மொழியை பேசுவாரு, அணில் 65 ஃப்ரை எல்லாம் போடுவாரு அப்படின்னு வந்து உட்கார்ந்துருக்கிறான். சனிக்கிழமை சாயந்தரம் அணில் 65 கொஞ்சம் சாப்பிட்ட கொஞ்சம் உடம்புக்கு ஏதமா இருக்கும். ஏன்னா படிக்கால வேற பிறந்துச்சு இல்லையா? நானே அணில் 65 பார்க்க தான் வந்திருக்கேன். ஆனா உண்மையிலேயே மாடன் குன்றம் போனால் என்ன, வேலன் குன்றத்தை விடமாட்டோம் என்று போராடியவன் நம் தாத்தா மாப்போசி. மாடன் குன்றம் என்றால் மாடன் திருமால் இருக்கிற திருப்பதி போனால் என்ன, மாடன் குன்றம் போனால் என்ன, வேலன் குன்றம் திருப்பதியை விட மாட்டேன் என்று போராடி இன்னைக்கு சென்னை நம்ம கிட்ட இருக்கிறது என்றால், இன்னைக்கும் பல பாதி அவங்கிட்டு தான் இருக்கு. சென்னை நம்ம கிட்ட குறைந்தபட்சம் இருக்கு. இங்க நின்று கூட்டம் போட முடியுதுன்னா அதற்கு காரணம் மாப்போசி என்கிற அந்த எல்லை காத்த போராளி. பொட்டிஸ் இல்லாமல் தான் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சாருன்னு சொல்லுவான். பொட்டிஸ் இல்லாமல் ஆரம்பித்தது 1952. ஆனாலும் தாத்தா மாப்போசியும் நேசமணியும் ஆரம்பித்தது 1947. சுதந்திரம் அடைந்தவரே எங்களுடைய நிலம் எங்களுக்கு சொந்தம் என்று ஆரம்பிச்சாங்க போராட்டத்தை. நேசமணி போராடுறாரு, குஞ்சன் நாடார் போராடுறாரு, மாப்போசி போராடுறாரு. அந்த காலகட்டத்தில் கேரளாவில் இருந்த பட்டம் தானுப்பிள்ளை அவர் என்ன வந்தாரு, பட்டம் தானுப்பிள்ளை கேரளா ஐக்கிய கேரளம் என்கிறத முன்வைக்கிறார். ஐக்கிய கேரளத்தை முன்வைக்கிற பொழுது அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் ஏ.கே. கோபாலன் தேவிகளமும் பீர்மேடும் எங்கள் நிலம், இது தமிழனுக்கு கிடையாது என்று அறிவிக்கிறார். இன்னைக்கு முல்லை பெரியார் எங்களுக்குன்னு கேரளா இருக்கிற கம்யூனிஸ்ட் சொல்லும்போது வாயையும் 9 ஓட்டையும் பொத்திக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு கம்யூனிஸ்ட். ஆனா அன்னைக்கு தேவிகளமும் பீர்மேடும் எங்கள் நிலம் என்று ஏ.கே. கோபாலன் சொன்ன பொழுது, இப்படியே நீங்க சொல்வீர்கள் என்றால் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று மானமுள்ள கம்யூனிஸ்ட் சொன்னார். கடைசி கம்யூனிஸ்ட் நம் தாத்தா சி ஜீவானந்தம். அந்த ஜீவானந்தம் என்கிற ஒரே கம்யூனிஸ்ட் மட்டும்தான் சொல்றான். கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து கொண்டே கம்யூனிஸ்ட் எடுத்து போராடினார். அதே போல நேரு சென்னையை 2 மாநிலத்தின் தலைநகரம் மாத்திரும், பிரச்சனை வேண்டாம், தெலுங்கருக்கும் தமிழருக்கும் எப்படி வந்து சண்டிகரை பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்குமான பொது தலைநகரம் வச்சிருக்கோமோ அப்படி ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான பொது தலைநகர சென்னையை வைக்கலாம் என்று நேரு சிந்திக்க பொழுது, அப்படி ஒரு ஆணையை நீங்கள் அனுப்புவென்றால் அதுதான் என் ராஜினாமா கடிதமாக இருக்கும் என்று எச்சரித்தவர் இந்த மண்ணையாண்ட ராஜாஜி. அவரை பாப்பான்ட்டான். ராஜாஜி நமக்கு விமர்சனம் உண்டு. குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார், பள்ளிக்கூடங்களை மூடினார், விமர்சனம் உண்டு. ஆனால் மொழி எல்லை போராட்டத்தை தமிழ்நாடு என்கிற பிரச்சனை உறுதியார் என்றார் ராஜாஜி. சரி, ராஜாஜி போராடினாரு, மாப்போசி போராடினாரு, குஞ்சன் நாடார் போராடினாரு. அதே காலகட்டத்தில் சட்டசபையில எல்லையை பிரிச்சாச்சு. மொழி போர், எல்லை வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது, மொழி வழி மாநிலம் பிரிக்கப்பட்டது. சட்டசபையில ஒருத்தர் பேசுறாரு, அவரை தேசியவாதின்னு பல பேர் சொல்றான். சட்டசபையில சொல்றாரு, கேரள சகோதரனுக்கு என்று ஒரு மாநிலம் உருவாகிவிட்டது, ஆந்திர சகோதரனுக்கு என்று ஆந்திரம் என்ற மாநிலம் உருவாகிவிட்டது, கன்னட சகோதரனுக்கு என்று கன்னடம் என்று மாநிலம் உருவாகிவிட்டது. பிறகு எதற்காக மெட்ராஸ் மாகாணம் என்கிற இந்த தமிழ்நாடு சட்டசபையிலே, தமிழக சட்டசபையிலே தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் அவை உறுப்பினராக இருக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் சொல்ல வேண்டும் என்று கேட்டவர் நம் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர். அவர் பேசியது இந்திய தேசியமா தமிழ் தேசியமா? தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் பேரன் சீமான் வைக்கிற முழக்கத்தை அன்னைக்கு வச்சவர் தாத்தா முத்துராமலிங்க தேவர். இன்னைக்கு அவரை பல பேர் அவர் தேசியமும் தெய்வீகம்னு சொல்லிட்டாரு, தூக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாம் களவாடுறதுதான். அந்த குடும்பம் ஒரு பக்கம் களவாங்கும், இந்த குடும்பம் ஒரு பக்கம் களவாங்கும். நம்முடைய வரலாறு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக ஜூலை 18 அவன் நடத்துறான். இது நெருப்பை வந்து குப்பையை போட்டு மூடுற மாதிரி அந்த கடை. அப்போ வரலாற்றை மாற்றுகிற ஒரு இடத்தில் நாம் தமிழ் கட்சி வந்து நிற்கிறது. அன்பிற்குரிய மக்களே, இவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பான், இவன் ஜூலை 18 செய்யட்டும் என்ன. ஆனா ஒரு நாள் இந்த அதிகாரத்தில் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் வருகிற பொழுது நவம்பர் 1 ஐயா ஸ்டாலின் இதே கொடியை ஏற்றி கொண்டாட நினைக்கி நாம் தள்ளுவோம். நான் அவர்களை கொண்டாட அவர்களையும் கொண்டாடுவோம். உதவி ஸ்டாலின் கொண்டாடுவாரு,
சுகர பண்டிகை கொண்டாடுவார். எல்லாரையும் கொண்டாடுற இடத்துக்கு நாம தள்ளி கொண்டிருக்கிறோம். 2026க்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் தலையீடாக மாறுகிற பொழுது நவம்பர் 1 மட்டுமே தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படும். அது உலக தமிழர்கள் கொண்டாடுற நாளாக மாறும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.